நம்ம யூடியூப் வீடியோவில் சப்ஸ்கிரைப் பட்டன் வாட்டர்மார்க்கை எப்படி நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் A to Z இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். இது மாதிரி வாட்டர்மார்க்கை நம்ம வீடியோவில் ஆட் பண்ணுறதுனால என்ன பர்பஸ் அப்படின்னா, நம்ம வீடியோவை ஆடியன்ஸ் வாட்ச் பண்ணும்போது கீழே பாட்டமில் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் விசிபிள் ஆகும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே டேரெக்டாக நம்ம சேனலை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும். இது மூலிமா நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் அதிகமாகும். ஸோ நம்ம சேனலுக்குள்ளே போய் தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்ற நெசசரி இல்லாமல் ஜஸ்ட் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணும்போதே அவங்களால சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும். இதுக்காக தான் நம்ம இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வாட்டர்மார்க்கை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி நம்ம வீடியோவில் ஆட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாட்டர்மார்க்கை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம பிக்சல் ஆப் அப்படின்ற ஒரு ஆப்பை தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இமேஜ் சைஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இந்த கஸ்டம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் செகண்ட் ஒன்னாக இருக்கிற ஸ்கொயர் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் 4th ஒன்னாக இருக்கிற இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் கலர் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். நாம் இப்போது ரெட் கலரை செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரெட் கலரை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஓகே ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த நியூ டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் மேலே டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறதுக்கான பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் நம்ம சப்ஸ்கிரைப் அப்படின்றத டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுக்கப்புறமா ஓகே ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஏ அப்படின்ற இந்த மெனு கிளிக் பண்ணிக்கலாம். ஒரு ஃபாண்ட்டை எடிட் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷனுமே இதில் தான் இருக்கும். இதில் இந்த ஃபாண்ட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட் ஆப்ஷன்லேருந்து நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆர்ம் ரெஸ்ட்லர் அப்படின்ற இந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு இதோட சைஸ் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இதோட பாட்டமில் இந்த ஃபாண்ட்டு நமக்கு செட் ஆகுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஷேப்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரியான ஒரு ஷேப் நமக்கு வியூ ஆகும். இப்போ கீழே ரேடியஸ் அப்படின்ற ஆப்ஷனை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு இதை சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக நம்ம 10ல் செட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயர் மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே இதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓரளவு நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இந்த சப்ஸ்கிரைப் அப்படின்ற இந்த ஃபாண்ட்டுக்கு மேலே இந்த ஸ்கொயர் பிளேஸ் ஆகுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை ஷேப்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ரெக்டாங்குலர் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ரெக்டாங்குலர் சிம்பிளை தான் செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த சிம்பிளை செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஃபில் கலர் அப்படின்ற ஆப்ஷனில் இந்த கலர் அப்படின்ற ஆப்ஷன் பக்கத்தில் இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ண ரெட் கலரை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெக்டாங்குலர் சிம்பிளோட ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா இதை ரொட்டேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அப்படியே இந்த ரெக்டாங்குலரை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்கொயரோட சென்டரில் இந்த ரெக்டாங்குலர் சிம்பிள் இருக்கிற மாதிரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சைஸை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸ்போர்ட் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். கஸ்டம் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இதில் அல்ட்ரா அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு சேவ் டு கேலரி அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம க்ரியேட் பண்ண பட்டன் இப்போது நம்மளோட கேலரியில் சேவ் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனில் எப்படி நம்ம வீடியோவில் வாட்டர் மார்க்காக செட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப் ஸ்டுடியோட வெப்சைட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் பேஜை எப்படி ஓப்பன் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட் பேஜோட லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய மெனூஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் லாஸ்ட்லேருந்து செகண்ட் ஒன்னாக இருக்கிற கஸ்டமைசேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அப்படியே லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோம்னா இதில் அப்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். டேரெக்டாக நம்மளோட மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். இப்போ இந்த கேலரி இமேஜஸ்லேருந்து நம்ம இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்கிற இந்த டன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நம்ம வீடியோவில் ஷோ ஆகணும் அப்படின்னா யூடியூப்பில் மொத்தம் 3 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எண்ட் ஆஃப் த வீடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீடியோட எண்டில் மட்டும் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நம்ம ஆடியன்ஸ்க்கு வியூ ஆகும். அப்படி இல்லாமல் செகண்ட் ஒன்னாக இருக்கிற கஸ்டம் ஸ்டார்ட் டைம் அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த செகண்ட்லேருந்து நமக்கு இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத நம்ம கொடுத்துக்க முடியும். அதாவது இந்த டைமிங்கை நம்மளே செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் வீடியோ அப்படின்னா வீடியோவோட ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த 3 ஆப்ஷனில் நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம செகண்ட் ஒன்று நான் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டைமிங்கில் நான் இப்போ ஒரு 15 செகண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். என்னோடய வீடியோ ஸ்டார்ட் ஆகி 15 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நம்மளோட ஆடியன்ஸ்க்கு ஷோ ஆகும்.
இப்போ ஃபைனலாக மேலே இருக்கிற பப்ளிஷ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இதே மாதிரி யூடியூப் ரிலேட்டட் டவுட்ஸ் உங்ககிட்ட ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லலாம். அதுக்கான வீடியோவை நான் சீக்கிரமாகவே மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். நன்றி.